அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்தில் அது ஒரு லெட்டர் பேடு கட்சி தான். எம்ஜிஆர் தொடங்கி ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்ட அதிமுகங்கிறது அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஒரு ஆளுமை திறன் இல்லாத ஒருவருடைய கையில் அது போயிடுச்சு. விஜயபாஸ்கர் குறித்தெல்லாம் நம்ம புதுசா சொல்லணும்னு அவசியம் இல்லை. எஸ்பி வேலுமணி பத்தி நம்ம சர்டிபிகேட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது மக்களே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களை உங்கள் கட்சியில நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா நாளைக்கு எப்படி தாவேகா ஒரு தூய சக்தியாக இருக்க முடியும்? அவங்களா தானே ரிசைன் பண்ணிட்டு போறாங்க. இது நம்ம தாவேக்க குதிரை பேரம் பேசுச்சுன்னு சொல்றதும் அவதூறு தான். இல்ல, அது அவர்களாக ரிசைன் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு ஒருத்தர் நம்புறாரு அப்படின்னா அவரை விட ஒரு அப்பாவி இந்த உலகத்துல வேற யாரும் இருக்க முடியாது. இன்னைக்கு ஒன்றியத்துல பாஜக என்ன செய்கிறதோ அதை தமிழ்நாட்டில் இன்னைக்கு தாவேக்கா செய்யுது. அதுதான் உண்மை. இதுக்கு முன்னாடி பல எம்எல்ஏக்கள் திமுக போய் சேர்ந்ததா இருக்கட்டும். அப்ப திமுக ஆள் பிடிக்கிற வேலையை பார்க்குதா? இப்ப தாவேக்கா ஆள் பிடிப்பதற்கும் திமுக ஆள் பிடிப்பதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. வெவ்வேறு கட்சியில் இருந்தவர்களை தங்கள் கட்சிக்குள் சேர்ப்பதுங்கிறது எல்லா காலத்திலையும் நடக்கிறது தான். அதை திமுக இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா தாவேக்கா என்னன்னா ஒரு கட்சியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை வாங்குவது, அதைத்தான குதிரை பேரங்கிறோம். முதலமைச்சர் தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்களே, நானும் தப்பு பண்ண மாட்டேன், தப்பு பண்றவங்களே நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? நீங்க தாவேக்காவுக்கு போனா நீங்க தூய சக்தியை மாறிதானே ஆகணும். விஜயபாஸ்கருடைய குக்கா விவகாரம்லாம் நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கேட்டா கூட தெரியும். அப்படிப்பட்டவர்களை உங்கள் கட்சியில சேர்த்த பிறகு நீங்கள் ஊழல் பத்தியெல்லாம் பேசுவதற்கான அந்த தகுதியே இழந்துடுறீங்கிறது தானே உண்மை. கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுருச்சுன்றீங்க இல்லையா? 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டாலும் அவங்களுடைய தோல்வி என்னன்றதை இன்ன வரைக்கும் அவங்க ரியலைஸ் பண்ணாங்களான்னு தெரியல. கிட்டத்தட்ட 4 அமைச்சர்கள் ஆல்ரெடி ராஜினாமா பண்ணாங்க. அடுத்து விஜயபாஸ்கர் அவர்கள் ராஜினாமா பண்ணாங்க. இன்னைக்கு நீங்க பார்த்துருப்பீங்க, எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களும் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு எம்எல்ஏக்களா ராஜினாமா பண்ணிட்டு போறது அப்படின்றது இனிமே வருங்காலங்களில் அதிமுகவுக்கு வாழ்வு இருக்குமா இருக்காதான்றதே பெரிய கேள்வியா இருக்குது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்தில் அது ஒரு லெட்டர் பேடு கட்சி தான். அதுதான் உண்மை. எம்ஜிஆர் தொடங்கி ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்ட அதிமுகங்கிறது அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஒரு ஆளுமை திறன் இல்லாத ஒருவருடைய கையில் அது போயிடுச்சு. அதனால நிச்சயமாக அதிமுக இனி எதிர்காலத்தில் ஒரு எழுச்சி பெறுவதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி முதல்வராக இருந்த காலத்தில் கட்சியை அவருடைய கண்ட்ரோலில் வச்சுருந்தார். ஏன்னா பவர் அவர்கிட்ட இருந்ததுனால யாருமே அவர்கிட்ட பெருசாக எதிர்ப்பு குரல் எழுப்பலை. இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் போன பிறகு கட்சியிலே பார்த்தீங்கன்னா பல தலைவர்கள் எடப்பாடிக்கு எதிராக ஏன்னா அது சீர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை அவரால் ஏற்க முடியல. அதே நேரம் கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கணும் அப்படிங்கிறதுனால யாரெல்லாம் தன்னை எதிர்க்கிறார்களோ அவர்களுடைய பதவியை பறிப்பது அல்லது ஒரு டம்மியான பதவியை கொடுப்பதுன்னு அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு எதிராக ஆட்டம் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. இது கட்சிக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி ஒவ்வொருத்தவங்களா வெளியாயிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து இன்னைக்கு அதிமுக கலகலத்து போனதற்கு இவருடைய நடவடிக்கை ஒரு காரணம் அப்படின்னா, இன்னொரு காரணம் தாவேகா என்கிற இன்னொரு வலுவான கட்சி வளர்ந்தது தான். இப்போ நீங்கள் ஒரு கற்பனையாக சொல்கிறேன், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே 4 வருஷத்துக்கு முன்னே அப்படின்னா அதிமுகவிலேருந்து ஒருத்தர் அதிருப்தி அடைஞ்சு வெளியேறினா எங்கே போகணுன்னா திமுகவுக்கு தான் போக முடியும். அப்படி போகிறதுல என்ன சங்கடம் அப்படின்னா, நேற்று வரைக்கும் யாரை எதிர்த்து அரசியல் பண்ணாங்களோ அங்கேயே போய் அவங்க தஞ்சமடைகிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த தொண்டர்களை சந்திக்கிறதுங்கிறது ஒரு சங்கடமான விஷயம். ஆனால் இன்னைக்கு தாவேக்கான ஒரு கட்சி வந்ததுனால எல்லாருக்குமே ஒரு புதிய புகலிடம் கிடைச்சிருச்சு. என்ன, திமுக சைடு போக வேண்டியதில்லை. ஆனால் இன்னைக்கு பவரில் இருக்கிறது தாவேக்கா. இன்னும் ஒரு 25 வருஷம் இந்த கட்சி நிச்சயமாக உயிர்ப்போடு இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இப்போ இந்த கட்டத்திலேயே அந்த கட்சிக்குள்ளே போனோம்னா நமக்கும் எதிர்காலத்தில் ஒரு பெரிய பதவி வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தாவேக்காவுடைய எழுச்சியும் சேர்ந்து தான் இன்னைக்கு அதிமுக ஒரு பெரிய அளவில் பலவீனம் அடைய வச்சிருக்கு. எதிர்காலத்தில் இது இன்னும் மோசமாகும், அதை மட்டும் உறுதியாக சொல்லலாம். நம்ம இன்னும் விஜயபாஸ்கர் அவர்களோ இல்லை எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களோ நம்ம எந்த கட்சிக்கு போக போகிறோன்றதை இன்னும் வெளியில் சொல்லலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க, இப்போ அதிமுகலேருந்து திமுகவுக்கு போகிறதுனா அவங்களுக்கு ஒரு மாதிரி சங்கடமான சுச்சுவேஷன் இருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி திமுகவில் இருக்கக்கூடிய பாதி எம்எல்ஏக்கள் அதிமுகல இருந்து போனவங்க தான். இவங்க செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், சேகர் பாபு அவர்கள், கே நேரு, இந்த மாதிரி பலர் அதிமுகல இருந்து திமுக போனவங்க தான். ஸோ இப்போ இவங்க 2 பேரோட நிலைப்பாடு என்னவா சார் இருக்க போகுது? ஏன்னா அதிமுகல இருந்து திமுகவுக்கு போகிறது பெரிய விஷயம் இல்லையே இதுக்கு முன்னாடி. நிச்சயமாக அவங்க தாவேக்காக்கு தான் செல்வாங்க. அந்த உத்தரவாதத்தை அவங்க பதவியை ராஜினாமா பண்றாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது வெளிப்படையாக சொல்லலைன்னாலும் புஷி ஆனந்த் சந்திக்கிறாரு, அவரை சந்திக்கிறாரு, இவரை சந்திக்கிறாரு, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். விஜயபாஸ்கர் சொல்றேன்,
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவரும் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது என்ன காரணமாக இருக்கும்? ஸோ தாவேகாவிடமிருந்து ஒரு உத்தரவாதத்தை பெற்றுக்கொண்டு தான் அவர் அங்கே போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து அதிமுகவிலிருந்து பதவி விலகுகிற எம்எல்ஏக்களும் சரி அல்லது நிர்வாகிகளும் சரி வேறு கட்சிக்கு போறது அப்படின்னு ஒரு முடிவை எடுத்தாங்க அப்படின்னா அது தாவேகாக்கு போறது தான் அவர்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு நல்லது. என்னன்னா திமுகக்கு போனீங்க அப்படின்னா நீங்க என்னைக்கு போய் சேர்றீங்களோ அன்னைக்கு மட்டும்தான் திமுகவில் வந்து உங்களுக்கு வரவேற்பு இருக்கும். இந்த ஊர் பக்கம் சொல்லுவாங்க வந்த இன்னைக்கு வாழை இலை அடுத்த நாள் தை இலைன்னு சொல்லுவாங்க. அதுதான் திமுகவில். நீங்க கட்சியில போய் சேர்ற அன்னைக்கு அந்த குரூப் போட்டோ எடுக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு மரியாதை. அடுத்த நாள் நீங்க அறிவாலயம் போனீங்கன்னா உங்களை யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. வான்னு சொல்றதுக்கு கூட ஆள் இருக்காது. அது பல பேருக்கு நடந்திருக்கு. அந்த கட்சியை நம்பி போய் அந்த கட்சியில் பதவி கிடைக்காமல் இன்னைக்கு காணாமல் போனது பல பேர் இருக்காங்க. அதனால நிச்சயமாக 2 விஜயபாஸ்கர்களுமே தாவேகாவுக்கு தான் போவாங்க அப்படிங்கிறது தான் உறுதியான விஷயம். ஓகே, இவங்க எல்லாருமே அதிமுகவோட பில்லர்ஸ் சார். ஏன்னா வந்து இவங்க வந்து விராலிமலையில விஜயபாஸ்கர் சார்ன்றப்பவும் தொடர்ந்து 4 முறை அவர் தான் வெற்றி பெற்றிருக்காரு. எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களுமே கரூர்ல வந்து அவ்வளோ பெரிய துயர சம்பவம் நடந்ததுக்கு பிறகாகவும் அவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க அதிமுகவை சேர்ந்தவங்க. அப்படின்றப்போ இன்னும் பல பில்லர்ஸ் வந்து அதிமுகவில் இருக்காங்க. எஸ்பி வேலுமணியா இருக்கட்டும், இல்லை நத்தம் விஸ்வநாதன், இவங்க எல்லாருமே இன்னும் வெளியில போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா வந்து முக்கியமான பில்லர்ஸ் வெளியில போயிட்டா அதிமுக அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு நிலை தானே இருக்கு. இல்ல நிச்சயமாக போவாங்க. எல்லாத்துக்கும் மேல கிட்டத்தட்ட ஒரு 25 எம்எல்ஏக்கள் எடப்பாடி மீது அதிருப்தி கொண்டு தாவேகா அரசுக்கு ஆதரவாக வாக்களித்ததை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி போவதால் அவர்களுடைய பதவி பறிபோகுங்கிற ஒரு சூழல் வந்ததால் அவங்க பேக் டு பெவிலியன் அப்படின்னு இன்னைக்கு எடப்பாடி அணியில இருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தாவேகாவில் அவர்கள் கேட்ட உத்தரவாதம் இன்னும் கிடைக்கவில்லை. அந்த உத்தரவாதம் அங்கேருந்து வந்துருச்சு அப்படின்னா இவர்களும் கூட ரிசைன் பண்ணிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்ன உத்தரவாதம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஓகே, இல்ல இவங்க வந்து அதிமுக எல்லாருமே வந்து ஒரு ஊழல் சக்தி, தூர்ந்து போன சக்தி அப்படின்னு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் முன்னாடி விமர்சனம் பண்ணதெல்லாம் பார்த்தோம். அப்படி இருக்கிற பட்சத்துல அதிமுகவில் இருக்கிற எல்லாருமே தாவேகா பக்கம் போனாங்க அப்படின்னா அது எப்படி ஒரு நல்ல தூய சக்தியா இருக்கும்? மக்கள் அதை ஏத்துப்பாங்களா? அதாவது பாத்தீங்கன்னா இன்றைக்கு அதிமுகவிலிருந்து பல பேர் தாவேகாவை நோக்கி வருவது ஒரு ஷார்ட் டேர்மா அந்த கட்சிக்கு வேணா ஒரு பலனை கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு மைனாரிட்டி அரசா இருக்கு, இவங்கெல்லாம் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு தாவேகாவில் சேர்ந்து விசில் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி அடைந்தால் தாவேகா வந்து ஒரு மெஜாரிட்டி அரசாக மாறும். ஆனா மக்கள் மத்தியில உங்களுடைய கட்சியினுடைய பேர் வந்து பெரிய அளவில் கெட்டுரும். ஏன்னா நீங்க வந்து இவங்களெல்லாம் ஊழல் சக்தின்னு சொன்னீங்க. விஜயபாஸ்கர் குறித்தெல்லாம் நம்ம புதுசா சொல்லணும்னு அவசியம் இல்லை. எஸ்பி வேலுமணி பத்தி நம்ம சர்டிபிகேட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது மக்களே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேலுமணியை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர்ல ஸ்மார்ட் சிட்டியில வந்து எவ்வளவு ஊழல் பண்ணாருன்னு ஏற்கனவே பல செய்திகள் இருக்கு. அப்படிப்பட்டவர்களை உங்கள் கட்சியில நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா நாளைக்கு எப்படி வந்து தாவேகா ஒரு தூய சக்தியாக இருக்க முடியும்? இன்னும் சொல்ல போனா இப்ப திமுக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அடுத்து வருகிற தேர்தலில் தாவேகாவே ஊழல் சக்தின்னு தான் சொல்ல போறாங்க. இங்க பாருங்க, விஜயபாஸ்கர் இங்க இருக்காரு, தாவேகா ஊழல் சக்தி, இந்த அமைச்சர் அதிமுக காரர் இங்க இருக்காரு, அதனால ஊழல் சக்திங்கிறத அவங்க சொல்ல போறாங்க. அதை மக்களும் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அது தாவேகாக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை கொடுக்கும். ஓகே, ஸோ உதயநிதி அவர்கள் தொடர்ந்து எல்லா பக்கமும் போனாலுமே வந்து தாவேக்காவில் உள்ள விஷயங்களை தான் வந்து விமர்சனம் பண்ணுறாரு. ஸோ இப்போ வந்து ஆள் பிடிக்கிறதுல எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு ஆளுங்கட்சி மாறிடுச்சு. எங்கே போனாலும் வந்து கிட்டத்தட்ட முதல்ல வந்து 5 எம்எல்ஏக்களை பிடிச்சாங்க, இப்போ 6வது எம்எல்ஏவும் விலைக்கு வாங்கிட்டாங்க, குதிரை பேரம்லாம் பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற விமர்சனத்தை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காரு. இல்லை அது உண்மைதான் அது. ஆனால் அது வெறுமனே ஒரு அவதூறு விமர்சனமாக நம்ம பார்க்க முடியாது. இல்லை அவங்களா தானே ரிசைன் பண்ணிட்டு போறாங்க. இதை நம்ம தாவேக்கா வந்து குதிரை பேரம் பேசுச்சுன்னு சொல்றதும் அவதூறு தானே. இல்லை அது அவர்களாக ரிசைன் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு ஒருத்தர் நம்புறாரு அப்படின்னா அவரை விட ஒரு அப்பாவி இந்த உலகத்துல வேற யாரும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அப்பாவியாக உங்களையே நான் பார்க்குறேன். என்ன இதெல்லாம் இதற்கு பின்னால் வந்து ஒரு பேரம் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தானே. இன்னைக்கு ஒன்றியத்துல பாஜக என்ன செய்கிறதோ அதை தமிழ்நாட்டில் இன்னைக்கு தாவேக்கா செய்யுது. அதுதான் உண்மை. என்னன்னா நீங்க தேர்தலை சந்திச்சிங்க, மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை வச்சாங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு மெஜாரிட்டியை கொடுக்கல. அந்த தீர்ப்பை எழுதியதே மக்கள் தானே. அப்போ மக்கள் தீர்ப்புக்கு மாறாக நீங்கள் ஒரு பேக்டோரில் போய் வேறு கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கி அவர்கள் பதவியை ராஜினாமா செய்ய வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய ஆளாக மாற்றுற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுவே மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது, விரோதமானது தானே. அதுக்காக நீங்கள் சொல்கிறீங்க அவங்களா ராஜினாமா பண்ணுறாங்க, அதுக்கும் தாவேக்காவுக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டு. 2 நாள் முன்னால் வைகோ என்ன சொன்னாருங்கிறத நம்ம எல்லாரும் கேட்டோம். விஜய் வந்து என்கிட்ட சொன்னார், உங்கள் மதிமுக எம்எல்ஏக்கள் 2 பேரை ராஜினாமா பண்ண சொல்லுங்கள், நானே அந்த தொகுதிக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்தாருன்னு
ஒரு மூத்த தலைவரான வைகோ சொல்றதை நம்ம எப்படி பொய்ன்னு சொல்ல முடியுமா என்ன? அவங்களே போறதுக்கு ரெடியா தானே சார் இருக்காங்க மதிமுகவும். இல்ல அது வேற. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மதிமுக எம்எல்ஏக்கள் 2 பேருமே வரலையே. மதிமுக செல்ல தயாராயிடுச்சு. ஆனா மதிமுக திமுக சின்னத்தில் போட்டியிட்டு ஜெயித்த அந்த 2 எம்எல்ஏக்களும் பதவியை ராஜினாமா பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே. ஒருத்தர் வந்து நான் திமுக கட்சியிலே சேர்றேங்கிற லெவலுக்கு போயிட்டாரு. இன்னொருத்தர் நான் மதிமுக காரனா எம்எல்ஏவாக நான் தொடர்வேனே அவர் சொல்லிட்டாரு. அதனால இப்ப விஜய் கொடுத்த உத்தரவாதத்தை அவங்க ஏற்கவே இல்லையே. இப்போ நீங்க சொன்னீங்க ஆள் பிடிக்கிற வேலையை தான் தாவேக்கா பண்ணுது அப்படின்னு. அப்ப திமுக என்ன பண்ணுது? பனையூர் பாபு அவர்கள் போனதா இருக்கட்டும், இல்லைன்னா மதிமுக வந்து நாங்க வந்து கூட்டணியை விட்டு விலகுறோம்னு சொன்னோம்னா பல மதிமுகவினர் போய் திமுகவில் சேர்ந்ததா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி பல எம்எல்ஏக்கள் வந்து திமுகவில் போய் சேர்ந்ததா இருக்கட்டும். அப்ப திமுக ஆள் பிடிக்கிற வேலையை பார்க்குதா? அந்த அரசியல் கட்சிகளுடைய ஒரு பகுதி நேர வேலையே அடுத்த கட்சியில் இருப்பவர்களை தங்கள் கட்சிக்குள் சேர்ப்பதுதான். அது வந்து காலங்காலமா இருக்கு. புது ஆட்களுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. இல்ல அதே நேரம் பாத்தீங்கன்னா இப்ப தாவேக்கா ஆள் பிடிப்பதற்கும் திமுக ஆள் பிடிப்பதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி பனையூர் பாபு உட்பட வெவ்வேறு கட்சியில் இருந்தவர்களை தங்கள் கட்சிக்குள் சேர்ப்பதுங்கிறது எல்லா காலத்திலையும் நடக்கிறது தான். அதை திமுக இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா தாவேக்கா என்னன்னா ஒரு கட்சியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை வாங்குவது, தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக வாங்குவது, அதைத்தானே குதிரை பேரங்கிறோம். இப்போ நீங்கள் நார்மலாக வந்து ஒரு கட்சியில் இருக்கிற நிர்வாகி திமுகவிலோ மற்ற கட்சியிலோ சேருவதை வந்து யாரும் குதிரை பேரன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு பதவியில் இருக்கிற எம்எல்ஏ எம்பியை வாங்கும் போது தான் அது குதிரை பேரங்கிற அந்த கணக்குக்குள்ளே வரும். தாவேக்கா இன்னைக்கு அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் இன்னைக்கு விமர்சனத்துக்குரியதா மாறுது. தாவேக்கா வலிமையா இருக்குதுன்னு எல்லாரும் ராஜினாமா பண்ணிட்டு போறாங்க. நம்ம திரும்ப திரும்ப குதிரை பேருன்றது சரியா இருக்குமா? ஏன்னா இதை தான் திமுக காரங்களும் தொடர்ந்து விமர்சனமா வச்சுக்கிட்டே இருக்காங்க இல்லையா? இல்லை அது உண்மைதானே. நான் அந்த வார்த்தை வந்து உங்களுக்கு உறுத்தலாகவோ நெருடலாகவோ இருந்தால் அந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. அந்த காரியத்தை நீங்கள் செய்யும் போது இந்த வார்த்தை கொண்டு தான் உங்களை அழைக்க முடியும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் அதைத்தானே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நான் கேட்குறேன், விஜயபாஸ்கர்னு ஒருத்தர் விராலிமலை தொகுதியில் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர். அவர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காவில் சேர்ந்து தாவேக்கா சட்டமன்ற உறுப்பினராகணும்னு நினைக்கிறதுக்கு பின்னால விராலிமலை மக்களுடைய எதிர்காலம் வளர்ச்சி தான் காரணமா இருக்கும். நீங்க நம்புறீங்களா? அதே மாதிரி எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காவில் சேர்ந்து விசில் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற நினைப்பதற்கு கரூர் மக்களுடைய நலன் தான் காரணமா இருக்குமா? அதெல்லாம் நிச்சயமா இருக்காது. இவர்கள் தங்களுடைய சுயநலத்துக்காக அப்படி ஒரு முடிவை எடுக்கிறாங்க. இல்ல முதலமைச்சர் தான் வந்து ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்களே, நானும் தப்பு பண்ண மாட்டேன், தப்பு பண்றவங்களே நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்ப நீங்க தாவேக்காவுக்கு போனா நீங்க தூய சக்தியை மாறிதானே ஆகணும். நிச்சயமா. அதாவது விஜய் ஆரம்பத்தில் அதை சொல்லும் போது நமக்கெல்லாம் கூட வந்து அப்படி அது ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தையா தான் தெரிஞ்சுது. ஆனா இன்றைக்கு விஜயபாஸ்கர்கள் எல்லாமே தாவேக்காவுக்கு போவதை பார்க்கும்போது அப்ப அந்த விஜய் சொன்ன நானும் தப்பு பண்ண மாட்டேன், மற்றவங்களையும் தப்பு பண்ண அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னது இன்னொரு சினிமா வசனமாக தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதில் வந்து ஒரு உண்மை இருப்பதா எனக்கு தெரியல. என்ன காரணம்னா விஜயபாஸ்கருடைய குட்கா விவகாரம்லாம் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கேட்டால் கூட தெரியும். ஸோ அப்படிப்பட்டவர்களை உங்கள் கட்சியில் சேர்த்த பிறகு நீங்கள் ஊழல் பற்றியெல்லாம் பேசுவதற்கான அந்த தகுதியே இழந்துடுறீங்கிறது தானே உண்மை. ஸோ ஒரு சிலர் முன்னாடி பண்ண தவறுகளுக்கும் நம்ம கட்சியை வந்து தவறு சொல்றது ஏற்புடையதா இருக்குமா? இல்லை, ஒரு கட்சியில் ஒருத்தருடைய செயல்பாடு எப்படிங்கிறத வச்சு தான் அவருடைய எதிர்காலத்தையும் நம்ம முடிவு பண்ண முடியும். ஒரு கட்சியில் வந்து ஏற்கனவே இருந்தார், அமைச்சராக இருந்தார், அவர் ஊழல் பண்ணியிருக்காருங்கிறத நம்ம கண்ணால் பார்த்தாச்சு. ஆனால் அவர் தாவேக்காக்கு போனதுக்கப்புறம் அவர் புத்தராக மாறிடுவார், ஊழல் பண்ண மாட்டார் அப்படின்னு நம்ம நம்பணும். அப்படிங்கிறது அது நம்ம பகுத்தறிவுக்கே ஒரு விரோதமான ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சு அப்படியெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. எல்லாத்துக்கும் மேலே இவர்கள் எல்லாமே இன்றைக்கு தாவேக்காவை நோக்கி செல்வதற்கு காரணமே என்னன்னா, இப்போ அதிமுக எந்த காலத்திலும் இனிமேல் ஆட்சிக்கு வராது, 3வது இடத்துக்கு போயிடுச்சு. இனிமேல் தாவேக்கா வெர்சஸ் திமுக தான். அதிலும் தாவேக்கா இன்னும் ஒரு 10-15 வருஷம் ஆட்சியில் இருக்குங்கிற அந்த நம்பிக்கையில தானே அவங்க போறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து நம்ம ஊழல் பண்ண மாட்டாங்கன்னு எப்படி அவங்களுக்கு நற்சான்றிதழ் கொடுக்க முடியும்? ஓகே. இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் இன்னைக்கு காலையில் ராஜினாமா பண்ணுறதா ஒரு தகவல் வந்துச்சு. கொஞ்ச நேரத்துலேயே வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து கரூருக்கு மக்களை பார்க்க போகிறதா ஒரு தகவல் வந்திருக்குது. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இது ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கான்னு தெரியல. அதே நேரம் அது தொடர்பு படுத்தினாலும் தப்பில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்தால் அவர் தான் அந்த தொகுதியில் போட்டியிட போகிறாரு விசில் சின்னத்தில். அன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்காக விஜய் போனார் அப்படின்னா அது வந்து விமர்சனத்துக்குள்ளாகும். 41 பேர் செத்ததுக்கப்புறம் வரவே இல்லை.
இப்போதான் அந்த தேர்தலுக்காக வந்திருக்காரு அப்படின்னா கரூர் மக்களே கூட தாவேக்காக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இப்போ அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து 41 பேர் உயிரிழந்ததை நாங்கள் ஆறுதல் சொல்ல போகிறேன், அந்த குடும்பத்தினரை பார்க்க போகிறேங்கிற பேரில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அந்த கோபம் வந்து குறைஞ்சிரும். அப்போ நீங்கள் கரூருக்கு ஒரு இடைத்தேர்தல் வரும்போது பிரச்சாரத்துக்காக போகும்போது இது ஒரு பெரிய விமர்சனமாக மாறாது. 41 பேர் இறந்தப்போ ஒரு தடவை வந்தார், இப்போ ஒருத்தர் வந்திருக்காரு. முதல்வருக்கு கரூர் மக்கள் மீது ஒரு பெரிய பேரன்பு அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ஏன்னா விஜய் வந்து வெறும் நடிகர் இல்லை, இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஒரு அரசியல்வாதியாகவும் அவர் வந்து இந்த உத்திகளை எல்லாம் நல்லாவே கற்று தேர்ந்துட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏவா வேலு அவர்கள் வீட்டில் வந்து ரைட் போன விஷயமா இருக்கட்டும், இன்னைக்கு வந்து சிவசங்கர் அவர்களுக்கு மீது வழக்கு போட்டிருக்கதா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு பக்கம் வந்து திமுக தரப்பால் வந்து பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் பட் காமனாக இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இவங்க வந்து ஊழலில் திளைத்து கிடக்குறாங்க அப்படின்றது. ஸோ இது பழிவாங்கும் நடவடிக்கை நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, பழிவாங்கும் நடவடிக்கையாக இருந்தால் திமுக அமைச்சரவை அத்தனை பேர் தானே நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். முதலமைச்சர் தொடங்கி மொத்த அமைச்சர்கள் மீது இவங்க வந்து ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து வழக்கு பதிவு செஞ்சாங்கன்னா அது வந்து ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக நம்ம எடுத்துக்கலாம். யார் மீது குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறதோ, யார் மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த புகாரில் உண்மைத்தன்மை இருக்கிறதோ அவர்கள் மீது தானே இவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்போ சிவசங்கர் மீது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் புகார் கொடுத்துருக்காரு, என் பையன் டிகிரி கூட படிக்கலை, நான் ஜூனியர் இன்ஜினியர் பதவி வாங்கி தரேன்னு இத்தனை லட்ச ரூபா வாங்கினாரு, கடைசி வரைக்கும் அந்த வேலையை வாங்கி கொடுக்கலன்னு இப்போ அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் அவர் மீது வந்து வழக்கு பதிவு செய்கிறாங்க. ஏற்கனவே செந்தில் பாலாஜி மீது கூட இப்படி ஒரு வழக்கு இருக்குல்ல, இவ்வளவு பேருக்கு வேலை வாங்கி தரதா பணம் வாங்கினாரு, வேலை வாங்கி தரலன்னு அவர் மீது வழக்கு போட்டு அவர் சிறைக்கெல்லாம் போனார். அப்போ அந்த புகாரில் ஒரு முகாந்திரம் இருப்பதால் தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் அதே நேரம் தாவேக அரசு நினைத்தால் ஒவ்வொரு அமைச்சர்களுடைய பின்னணியை நீங்கள் தோண்டினாலே இந்த மாதிரி பல நூறு புகார்கள் வெளியில வரும், பல நூறு கோடி வந்து இவர்கள் மோசடி செய்ததையும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இந்த அரசுக்கு அதெல்லாம் தெரியும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு மிரட்டல் ஆயுதமாகவும் அதை பயன்படுத்துகிறாங்கங்கிறதை நம்ம மறுக்க முடியாது. ஓகே, இதுல மிரட்டல் என்ன சார் இருக்கு? யதார்த்தமான உண்மை. அதான் நான் சொன்னேனே, காமன் பீப்புளுக்கு கூட திமுக எவ்வளவு ஊழல் பண்ணியிருக்கு அப்படின்றது தெரியும்ல. ஒவ்வொரு அமைச்சர்கள்கிட்டையும் அவங்க வந்து பதவிக்கு வந்த புதுசு இருந்த சொத்துக்கள் விவரம் என்ன, இன்னைக்கு அவங்களுடைய சொத்து விவரம் என்னன்னு கேட்டா நான் சொல்ற மாதிரி காலேஜ் பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இல்ல, நீங்க 2021 ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு பரபரப்பாக அடிபட்டது என்ன அப்படின்னா, எடப்பாடி ஆட்சியில் அமைச்சர்களாக இருந்த பல பேர் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. முக்கியமாக எஸ்பி வேலுமணி மீதுலாம் அவங்க சொன்னாங்க. 5 வருஷம் திமுக முழுமையாக ஆட்சி நடத்தியிருக்காங்க. எந்த அதிமுக அமைச்சர் மீது இவர்கள் வழக்கு பதிவு செய்து அவங்கள வந்து சிறைக்கு அனுப்புனாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒருத்தர் மீதும் கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி உங்க மேல வந்து வழக்கு பதிவு செய்ய போறோம், லஞ்ச ஒழிப்பு சோதனை நடக்குது அப்படிங்கிறது அவர்களை மிரட்டுவதற்கான ஒரு விஷயமா தான் அவங்க பயன்படுத்துறாங்க. அதான உண்மை. என்ன, கிட்டத்தட்ட தாவேக்காவும் அப்படிதான் பண்ணும். இப்படி ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க, ஒரு 2 நாள் விசாரணைக்கு கூப்பிடுவாங்க, அப்புறம் அது அப்படியே கிடப்பில் கிடக்கும். ஸோ இப்படி தான் இதை வந்து பயன்படுத்துகிறாங்களே தவிர யாருமே வந்து ஒரு உண்மையான வேகத்தோடு ஒரு உண்மையான நோக்கத்தோடு இந்த விஷயத்தை கையில் எடுக்கிறது இல்லை. கண்டிப்பாக கைது செய்யப்பட்டு அந்த சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படுற வரைக்கும் இன்னொரு அதிமுக நடவடிக்கை போலதான் தாவேக நடவடிக்கை இருக்குன்னு பார்க்கலாம் இல்லையா? நிச்சயமாக. அதான் இது எல்லாமே எல்லாத்துக்கும் மேல வந்து விஜய் சொன்ன மாதிரி தான் திமுகக்கும் அதிமுகக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்றாருல்ல. இது கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுக்குமே அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. என்ன, நான் செய்யறதை இந்த லெவலுக்கு மேல நீங்க டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க, அதே மாதிரி நீங்க செய்யறத வந்து இந்த லெவலுக்கு மேல நாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், அப்படித்தானே அங்க நடந்துகிட்டு இருக்கு. அதனால இது எல்லாமே மக்களை ஏமாற்றுகிற ஒரு நடவடிக்கையை தான் எடுத்துக்கணும். பார்க்கலாம் சார், ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாங்களா நம்மளால நம்புவோம். தாவேக அரசு நல்லா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு மீண்டும் நேர்காணல சொல்லிக்கிறேன். நன்றி சார். நன்றி. கிரெடிட் கார்டு ஓவர் ஜியூவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.